Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Viewers. இன்னைக்கு டேட் 30/6/2025. இந்த வீடியோவை நைட் ஒரு 11 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த நீட் எக்ஸாம், அதாவது நீட் யூஜி 2025 ரீநீட் எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிற அப்டேட்டும், ரிசல்ட் அப்படிங்கிறது திரும்பவும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நியூ ஸ்கோர் கார்டு வரப்போகுது, ரேங்க் லிஸ்ட்டில் மாற்றம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆல் இண்டியா கோட்டாக்கும் அதே போல் ஸ்டேட் கோட்டாக்கான கவுன்சிலிங்கும் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அதற்கான முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் வந்த ஆர்டர் காப்பியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது கடந்த மே மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்த நீட் தேர்வின் போது மத்திய பிரதேஷ் இந்தூரில் ஒரு சில தேர்வு மையங்களில் பவர் ஃபெயிலியர் ஆச்சு. அதனால் மாணவர்களால் சரியாக தேர்வு எழுத முடியல. பவர் அவுட்டேஜ், அதாவது ஒரே நிமிஷம், அதாவது சப்ஸ்டன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் இன் த சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி லீடிங் ஆஃப் பவர் அவுட்டேஜ் which resulted in forcing the petitioner to give the exam in the dark. இருட்டில் எழுதும்படியான சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த மாணவர்களுக்கு யாரெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்களோ அந்த மாணவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த நீட் தேர்வுக்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்களோ அந்த மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்த சொல்லி மத்திய பிரதேஷ் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கலாம், ரீநீட் அப்படிங்கிறது எல்லா மாணவர்களுக்கும் கிடையாது. ஓகேங்களா? அப்போது என்டிஏலேருந்து அந்த ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்களோ அந்த மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்தலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதற்கு என்டிஏ தரப்புலேருந்து இன்னமும் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் என்டிஏ வெப்சைட்லேருந்து வரல. ஒருவேளை என்டிஏ இதை எடுத்துகிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு ஏதாவது போக போகிறாங்களா, இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ண பாயிண்ட்டு, பவர் அவுட்டேஜ், நோ பவர் அவுட்டேஜ் வந்து 10 சென்டரில் நடந்திருக்குது. அதே போல் பவர் ஃபெயிலியர் ஆயிருந்தாலுமே கூட சன்லைட்டு, நேச்சுரல் லைட்டில் 18 சென்டரில் மாணவர்கள் வந்து தேர்வு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சிசிடிவியினுடைய ஃபுட்டேஜையும் என்டிஏ வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் விசாரித்து பார்த்த மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் எந்தெந்த சென்டரில் எத்தனை மணிலிருந்து எத்தனை மணி வரைக்கும் பவர் ஃபெயிலியர் இருந்துச்சு அப்படிங்கிற இந்த டேப்லர் காலத்தையும் கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் பவர் ஃபெயிலியர் வந்து 3:45 PM to 5 PM, அதாவது அந்த தேர்வு நடந்த அந்த 4ஆம் தேதி, மே மாதம் 4ஆம் தேதி. அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்டிஏ வந்து 1ஆம் தேதி, அதாவது 1 ஜூலை 2025 கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஷெட்யூலும் கொடுத்துருந்தாங்க. சின்ஸ் த டென்டேட்டிவ் கவுன்சிலிங் டேட் is 1/7/2025, it is directed that the counseling shall be subject to the final result of the petitioner in the retest. ஓகேங்களா? அப்போது இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது தள்ளி போகலாம். ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் த பெட்டிஷனர் இன் த ரீடெஸ்ட். இப்போ ரீடெஸ்ட்டு திரும்பவும் கண்டக்ட் பண்ணி அதன் பிறகு ரிசல்ட் அப்படிங்கிறதையும் வெளியிடுவாங்க. எதனால் ரிசல்ட் அப்படிங்கிறதுனா, இப்போது அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரேங்க் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிற ரேங்க் லிஸ்ட்டில் இருந்து மாற்றம் ஏற்படக்கூடும். தேர்வு
தேர்வு முடிவுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மாணவர்களுடைய ரேங்க்லேயுமே சேஞ்சஸ் இருக்கும். அதனால் ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறது அனைத்து மாணவர்களுக்கும் எகைன் ஒரு டைம் வந்து ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க்கில் மாற்றம் இருக்கலாம், அதே போல் அவங்களுடைய கம்யூனல் ரேங்க்லேயும் மாற்றம் இருக்கலாம். இட் இஸ் மேட் தட் those persons who have filed the petition after the declaration of the provisional answer key, அதாவது 3rd June 2025 provisional answer key ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ என்டிஏ டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்களோ மத்திய பிரதேசில் இண்டோரில் அந்த குறிப்பிட்ட தேர்வு மையங்களில் அவர்களுக்கு மட்டுமே மறுதேர்வு. ஓகேங்களா? shall not be entitled to get any benefit of this order. ஸோ இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த அப்டேட்டை வச்சு தான் சொல்ல முடியும். என்டிஏ வந்து மேற்கொண்டு இந்த கேஸை எடுத்துகிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போக போகிறாங்களா, இல்லை என்டிஏ வெப்சைட்டில் திரும்பவும் ரீநீட்டுக்கான ஷெட்யூல், அதாவது ரீநீட்டுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எந்த ஒரு தகவல் வந்தாலும், எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் உடனுக்குடனாக நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற எல்லா வீடியோஸ்க்கும் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. Have a nice day.